இன்னைக்கு வீடியோவில் 5 நிமிஷத்தில் நல்லா காரமான டைமண்ட் கட் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். டைமண்ட் கட் சிப்ஸ் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவு ரவை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது கூடவே இதை அரைச்சி வச்ச விழுதுகளையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். அதில் இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் கடைசியில் எல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு எல்லா மாவையும் நல்லா சேர்த்து பிடிச்சிங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா மாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருவோம். இந்த மாவை இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா லேசாக தேய்க்கணும். ரொம்ப மொந்தமாக இருந்தாலும் வேகாது. இந்த அளவுக்கு மொந்தம் இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை இப்படி நேராக கட் பண்ணாமல் இப்படி டைமண்ட் ஷேப் அளவில் நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு இப்படி கிராஸாக கட் பண்ணுங்கள். சின்னதாக வேணாலும் இதை விட சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நல்லா காஞ்சதுன்னா நம்ம மாவு தொட்டு தேய்ச்சதுனால கல்லுலேயும் ஒட்டாமல் தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுருவோம். இந்த சிப்ஸு நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம். கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் கலந்தும் செய்யலாம். நான் கடையில் விற்கிற மாதிரி டேஸ்ட் வேணுன்றதுனால மைதாவில் தான் செஞ்சுருக்கேன். நம்ம லேசாக தேய்ச்சதுனால சீக்கிரம் நல்லாவும் வெந்துடும். நல்லா காரமாகவும் இருக்கும். இது நம்ம டீ சாப்பிடையில் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா பொறுப்பாகவும் நல்லா காரமாகவும் உள்ள இந்த டைமண்ட் கட் சிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.